வணக்கம் நண்பர்களே. நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல ஒரு டு டூ லிஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போறோம். டு டூ லிஸ்ட்டுங்கிறது நீங்க உங்களோட டாஸ்க் எல்லாம் இங்க எழுதி வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு படம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வாட்சிங் மூவி அப்படின்னு இதில ஒண்ணு குடுத்துக்கலாம். ஆட் குடுத்துக்கலாம். இங்க கீழ அது ஆட் ஆயிரும். இதே மாரி நீங்க வெளியில போக வேண்டியிருக்கு. கோயிங் அவுட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஆட் குடுத்துக்கலாம். அது ஆட் ஆயிரும். ஒண்ணொண்ணா முடிக்க முடிக்க படம் பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா, டெலீட் கிளிக் பண்ணிக்கலாம். கோயிங் அவுட் பார்த்து போய் முடிச்சுட்டீங்கன்னா, டெலீட் கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நெறைய டாஸ்க் குடுக்குறீங்க. இப்ப நான் சும்மா ஏபிசிடின்னு ஒரு டாஸ்க் குடுக்குறேன். பிசிடின்னு ஒரு டாஸ்க் குடுக்குறேன். 2 டாஸ்க் குடுக்குறேன். 2யுமே நான் முடிச்சுட்டேன். அப்படின்னா, அப்படி டெலீட் ஆல் குடுத்தா 2மே டெலீட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன ஸ்ப்ரிங் பூட்ல எப்படி பண்றது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இத நம்ம பண்ண போறோம். இப்ப நான் இதில பண்றேன் பாருங்க. முதல்ல நம்ம ஃபைல், நியூ உங்களோட எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல், நியூ இதில ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்டர் ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. இப்ப நம்ம இதில டிபிலாம் எதுவும் கனெக்ட் பண்ணல. இப்ப நான் இதில நேம் வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேரு. டைப் மேவன், பேக்கேஜிங் ஜார், ஜாவா வெர்ஷன் 17, லாங்குவேஜ் ஜாவா இது எதுவுமே மாத்தல. டு டூ லிஸ்ட்ன்னு இருக்கு. com.example.demo எதையுமே மாத்தல. நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்ப எனக்கு என்னென்னலாம் வேணும்? கட்டாயமா ஸ்ப்ரிங் வெப் வேணும். ஏன்னா வெப் அப்ளிகேஷன் தான் பண்றோம். ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் வேணும். ஒவ்வொரு தடவை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணா ரீஸ்டார்ட் பண்றதுக்காக டெவ் டூல்ஸ் வேணும். டைம் லீஃப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த 3மே நீங்க செலக்ட் பண்ணலன்னா, கீழ இருந்து உங்களுக்கு இந்த இது டிஸ்ப்ளே ஆகலன்னா, கீழ நீங்க டைப் பண்ணி இதில டைம் லீஃப், ஸ்ப்ரிங் வெப்ங்கிறத டைப் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பண்ணியிருந்ததுனால இதில இருக்கு. ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட்ல. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. ஃபினிஷ் குடுத்துருங்க. இப்போ டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற நம்மளோட ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இதில சோர்ஸ் மெயின் ஜாவாவுக்கு போறேன். com.example.demoவுக்கு போறேன். இதில போயிட்டு இங்க ரைட் கிளிக் பண்றேன். நியூ ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ். உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ரிங் பூட் மாடல் வியூ கண்ட்ரோலர் எம்விசி மாடல்ல பண்ணுதுன்னு தெரியும். ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்றேன். அப்போ அதுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன் இதுக்கு. என்ன பேர் வைக்கலாம்? டு டூ கண்ட்ரோலர்ன்னு பேர் வச்சுக்கவா? டு கண்ட்ரோலர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஃபினிஷ் குடுத்துடுறேன். இந்த டு டூ கண்ட்ரோலர் என்னோட கண்ட்ரோலர். அப்போ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு அன்னோடேஷன் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ரெக்வெஸ்ட் மேப்பிங் யாராவது ஒருத்தர் பாருங்க ஸ்லாஷ் டு டூ அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் மேப்பிங் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லாஷ் டு டூன்னு குடுத்து வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஸ்லாஷ் டு டூன்னு குடுத்தாங்கன்னா, எத இனிஷியலா டிஸ்ப்ளே பண்ணணும்? கெட் மேப்பிங் அப்படின்னு குடுத்துடுறேன். இனிஷியலா ஒரு மெத்தட் இங்க எழுதுறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் ஷோ டு டூ லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். அந்த மெத்தட்ல நல்லா பாருங்க. இப்போ நம்மளோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்ட்டா? அப்போ டேட்டாவெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மாடல். உங்களுக்கு ஏற்கனவே மாடல் வியூ கண்ட்ரோலர்ல மாடல்ங்கிற இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுங்கிறது தெரியும். கெட் மேப்பிங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் குடுத்து இம்போர்ட்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். மாடல் நல்லா பாருங்க. இது ஒரு இன்டர்ஃபேஸ் org.springframework.ui செலக்ட் பண்ணுங்க. அதுலேருந்து எடுத்து வச்சுடுறேன். HTTP செஷன். ஏன்னா இந்த நம்ம குடுக்குற டு டூ லிஸ்ட் ஒவ்வொரு செஷன் முடியும்போது அழிஞ்சிட்டே இருக்கணும். அந்த செஷன்ல மட்டும் மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கணும். கரெக்ட்டா? அப்போ HTTP செஷன் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிறேன். அது ஒரு இன்டர்ஃபேஸ் jakarta.servlet.http செஷன் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில நான் என்ன பண்ண போறேன்? எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்குங்கிறது என்னது? ஸ்ட்ரிங்குங்கிறது உங்களோட HTML ஃபைல். நான் இந்த HTML ஃபைலுக்கு todo.htmlனு பேர் வச்சுக்கிறேன். இங்க ரிட்டர்ன் todoன்னு குடுத்துறேன். முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த இடத்துல பாருங்க. அதாவது ஒருத்தர் ப்ரௌசர்ல போயி localhost கோலன் localhost கோலன் 8080/todo அப்படின்னு குடுத்த உடனே எனக்கு இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஏன்னா கெட் மேப்பிங் போட்டிருக்கோமா? இப்போ கெட் மேப்பிங் போட்டா என்ன அர்த்தம்? சர்வர்லேருந்து நமக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கணும்? எனக்கு இந்த இடத்துல ஒரு டேட்டா டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ அந்த டேட்டா அதில என்ன இருக்கணும்? அப்படின்னா, அதில என்னோட பாருங்க லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் இருக்கணும். அதனால நான் அத ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் எங்கேருந்து இருக்கணும்? இந்த செஷன் இருக்கா? நான் ஒரு செஷன் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அந்த செஷன்ல யூசர் டைப் பண்றதெல்லாம் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அப்போ செஷன் டாட் கெட் அட்ரிபியூட் குடுத்து, எந்த எனக்கு டாஸ்க்ன்னு அவர் ஏதாவது குடுத்தாருன்னா, அத எடுத்து வைங்க. அப்படின்னு இருக்கணும். ஆனா அது என்ன குடுக்கும்னா, ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ட குடுக்கும். அத நான் இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கா டைப் காஸ்டிங் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல லிஸ்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். java.util.list இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தடவ உள்ள வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது இந்த இடத்துல டாஸ்க் எதுவுமே இருக்காது. அப்போ டாஸ்க்கோட வேல்யூ என்னவா இருக்கும்? லிஸ்ட் நல்லா இருக்கும். எம்ப்டியா இருக்கும். அப்படி நல்லா இருந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு
ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. டாஸ்க் ஈக்குவல்ஸ் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அப்படி கிரியேட் பண்ணி பாருங்க. அதை என்னோட செஷனில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். செஷனில் எப்படி எடுத்து வைக்கிறது? இப்போ இது வரைக்கும் செஷனில் டாஸ்க் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட செஷனில் கெட் ஆட்ரிபியூட் கொடுத்த மாதிரி செட் ஆட்ரிபியூட்னு கொடுத்து அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் டாஸ்க்ஸ்னு இந்த பேரே வச்சுக்கிறேன். இப்படி வச்சாச்சு. இப்போ என்னோட செஷனில் யார் இருக்காங்க? ஒரு அரே லிஸ்ட், ஒரு எம்டி அரே லிஸ்ட் என்னோட செஷனில் இருக்குது. இதை நான் என்னோட மாடல் கிட்ட சொல்லிடுறேன். மாடல் இதை எடுத்து வச்சுக்கோ, இது நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு மாடல் கிட்ட சொல்லிடுறேன். மாடல் கிட்ட இதை டாஸ்க்குங்கிற பேரில், டாஸ்க்ஸ் அப்படிங்கிற பேரில் எடுத்து வச்சுக்கோ மாடல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டெப் 1 ஓவர். இப்போ இது முடிஞ்ச உடனே இந்த நல்லா பாருங்கள், கண்ட்ரோலர் அட் ரெக்வஸ்ட் மேப்பிங் ஸ்லாஷ் இப்படி டைப் பண்ண உடனே அட்கெட் மேப்பிங்க்கு வரும். அட்கெட் மேப்பிங்க்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு எதை ரிட்டர்ன் பண்ணுது? டுடூவை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ டுடூவை ரிட்டர்ன் பண்ணால் நேராக எங்கே போகும்? ஸ்ப்ரிங் பூட் எங்கே போகும்? டுடூவை ரிட்டர்ன் பண்ணால் சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ் போய் அங்கே டெம்ப்ளேட்ஸில் டுடூன்னு ஒரு HTML ஃபைல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ டுடூன்னு ஒரு HTML ஃபைல் இல்லை. அதனால் டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ ஃபைல் கொடுக்குறேன். இந்த இடத்துல todo.html அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஒரு HTML ஃபைல் வழக்கம் போல் இதில் டாக் டைப் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். HTMLோட XMLNS நேம் ஸ்பேஸ் கொடுத்து டைம் லீஃபை ஆட் பண்ணிடுறேன். டைம் லீஃப் http://www.timeleaf அந்த டெம்ப்ளேட் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். .orgன்னு அதை ஆட் பண்ணிடுறேன். எனக்கு HTML ஃபைல் ரெடி. இதில் ஹெட்டு கொடுக்குறேன். ஹெட்டில் டைட்டில் ஒன்று கொடுத்துக்கலாமா? அதுக்கு தானே அதை வச்சுருக்கோம், மெட்டா கண்டென்ட் வைக்கிறதுக்கு தானே. அப்போது இதில் டு டூ லிஸ்ட் அப்படின்னு டைட்டில் ஒன்று கொடுத்துட்றேன். இதில் வேறு எதுவும் எனக்கு ஹெட்டில் வேறு எந்த வேலையும் இல்லை. அதுக்கப்புறமா பாடிக்கு போயிடுறேன். பாடிக்கு போயிட்டு பாடியில் வெறும் எம்டியாக இது டிஸ்பிளே ஆகுது. அதனால் ஒரு H2 ஒன்று கொடுத்துட்றேன். H2 கொடுத்து டு டூ லிஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனாக உங்ககிட்ட காமிச்சது அப்படி தான் காமிச்சிருந்தேன். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டு டூ லிஸ்ட் ஆப் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அந்த பேரை நான் இங்கேயே கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல யூசர்கிட்ட டாஸ்க் வாங்க போகிறோம். நல்லா பாருங்கள், இங்கே யூசர்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு பட்டன் வச்சு அவரோட டாஸ்க் என்னங்கிறத வாங்க போகிறோம். அப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமா? இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட். கரெக்டாக இப்படி டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாச்சு. நேம் ஈக்குவல்ஸ் டு நான் பண்ண போகிற டாஸ்க் அது கொடுத்தாச்சு. இது ஒரு ரெக்கார்ட் ஃபீல்டு, அதனால் ரெக்கார்ட் கொடுத்தாச்சு. பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கொடுப்போம். பிளேஸ் ஹோல்டர் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? என்டர் டாஸ்க்னு கொடுத்துருக்கோமா? அந்த என்டர் டாஸ்க்கை இங்கேயும் கொடுப்போம். என்டர் டாஸ்க் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கீழே ஒரு பட்டன் வைக்க போகிறோம். பாருங்கள், ஆடுன்னு ஒரு பட்டன் வச்சுருக்கோமா? அப்போ பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு சப்மிட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்களேன், சப்மிட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு நான் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். இது ரெண்டையும் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் சப்மிட் ஆகணும். அந்த ஃபார்முக்கு தான் கண்ட்ரோலர் வேலை செய்யணும். கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணுறேன். ஃபார்ம், என்னோடய ஃபார்மில் ஆக்ஷன் பாருங்கள், இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது பாருங்கள். /to/add. ஏன் /to do இதில் சேர்த்துருக்கோம்? இந்த /to do எங்கேருந்து சேர்த்துருக்கோம்? உங்களோட கண்ட்ரோலரில் ரெக்வஸ்ட் மேப்பிங்கில் /to do இருக்குது. அப்போ /to doக்கு அப்புறமா இருக்கிறது தான் உங்களோட ஆக்சுவல் URL, உங்களோட ஆக்சுவலான ரெக்வஸ்ட் மேப்பிங். அப்போ கொடுத்துட்டு இதுக்கு எனக்கு மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட். ஏன்னா இப்போ நீங்கள் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்முக்குள்ளே நான் இந்த பட்டனை வச்சிட்றேன். இது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்குவோமா? இந்த இடத்துல ஆட் நியூ அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆடுன்னு யூசர் வருவார். இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூவை கொடுப்பாரு. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை ரன் பண்ணுவோம். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் அஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப். பழசை ஸ்டாப் பண்ணிடுவோம். பழசை ஸ்டாப் பண்ணிவிட்டு டு டூ லிஸ்ட்டுங்கிறத ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் அஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ப்ரௌசருக்கு போகிறேன். localhost:8080/2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ டு டூ லிஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் ஆப்னு வந்துருச்சு. பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நான் வாஷிங் அப்படின்னு துணி துவைக்கணுங்கிறது கொடுக்குறேன். ஆடை கிளிக் பண்ணுறேன். ஆடை கிளிக் பண்ணால் ஒயிட் லேபிள் எரர். ஏன் ஒயிட் லேபிள் எரர்? ஏன்னா இந்த ஆட் என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லவே இல்லை. நோ ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ். எரரை தயவு செஞ்சு வாசித்து பாருங்கள். தேர் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் எரர்.
இப்படி ஒரு பேஜ் என்கிட்ட இல்லை. நீங்கள் ஸ்லாஷ் டுடூன்னு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா ஸ்லாஷ் ஆட் கொடுக்குறீங்க இந்த இடத்துல. இதை கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒரு பேஜ் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்றீங்க. நோ ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் டு டூ ஸ்லாஷ் ஆட் அப்படின்னு காமிக்குது. அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும்? என்னோட கண்ட்ரோலர்கிட்ட போகணும். கண்ட்ரோலர் இந்த மாதிரி அவர் யாரும் மேப்பிங் இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம ஒரு மேப்பிங் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ட்ரோலருக்கு போகிறேன். கண்ட்ரோலருக்கு போய் இப்போ யூசர் கொடுக்குற மேப்பிங்கில் அவர் யூசர் சர்வருக்கு கொடுக்குற டேட்டா, அதனால் போஸ்ட் மேப்பிங், அதனால தான் அங்கேயும் மெத்தட் போஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மெத்தட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல எனக்கு அவர் ஆடுன்னு ஸ்லாஷ் ஆடுன்னு சொல்லி வந்தார்னா என்ன பண்ணணும்? அப்படி வந்தாருன்னா அவர் சொல்கிறத செஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பப்ளிக் ஸ்ட்ரிங் ஆட் டு டூ. அவர் என்னென்ன கொடுப்பாரு? அட் ரெக்வெஸ்ட் பேராமீட்டர். அட் ரெக்வெஸ்ட் பேராமீட்டர் அவர் என்ன கொடுப்பாரு? இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அட் ரெக்வெஸ்ட் பேராமீட்டர் ஸ்ட்ரிங் டாஸ்க்குன்னு கொடுக்குறாரு. டாஸ்க்கு தான் நாங்கள் எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம்னு பாருங்கள். இந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன பேர் எழுதியிருந்தோம்? டாஸ்க்குன்னு தான் பேர் எழுதியிருந்தோம். அப்போ அவர் டாஸ்க்கு கொடுக்குறாரு. எதில் இதை கொண்டு போய் வைக்கணும்? என்னோட செஷனில் நான் மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஹெச்டிடிபி செஷன் அப்படின்னு இதில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதே வேலை தான், அதாவது முன்னாடி எம்டியாக இருந்துச்சுல்ல, இப்போவும் இப்போ நம்ம எந்த வேல்யூவும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணுறதுக்கு அப்போ நான் முதல்ல இது இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், அதே கண்டென்ட் மேலே இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு எம்டி லிஸ்ட் இருக்கா, அதாவது லிஸ்ட் இருக்கா? அப்படி இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். அதுக்கு டாஸ்க்குன்னு பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு டாஸ்க்குன்னு பேர் வச்சுட்டு செஷனில் அந்த டாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் அந்த டாஸ்க்ஸில் ஆடுன்னு கொடுத்து, இப்போ செஷனுக்குள்ளே டாஸ்க்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது, டாஸ்க் லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இதை வேணால் டாஸ்க் லிஸ்ட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். டாஸ்க்ஸ் டாட் ஆட் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆட் பண்ண பிறகு ரிட்டன் எங்கே போகணும்? அதே பேஜுக்கு போகணும். அப்போ ரீடைரக்ட் மறந்துடாமல் ஸ்லாஷ் கொடுங்க, டு டூ கொடுங்க. இப்போ என்ன நடக்கும்? நீங்கள் எந்த பேஜ்லேருந்து வந்தீங்களோ அதே பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. எந்த பேஜ்லேருந்து வந்தீங்க? டு டூலேருந்து தான் வந்தீங்க. அந்த டு டூக்கு இப்போ போயிடுவீங்க. ஓகே, இப்போ அப்போ அந்த ஒயிட் லேபிள் எரர் போயிடுச்சா பார்ப்போமா? இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வாஷிங் கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன், ஒயிட் லேபிள் எரர் போயிடுச்சு, அதே பேஜுக்கு போயிட்டோம். இப்போ வாஷிங், க்ளீனிங் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், ஒயிட் லேபிள் எரர் போயிடுச்சு. ஆனால் நமக்கு என்ன வரலன்னா, இந்த இடத்துல கீழே டிஸ்பிளே ஆகலை. நான் இங்கே ஆட் பண்ண எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகணும்ல, நான் என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறது அது ஆகலை. அப்போ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? அப்போது இந்த இடத்துல நான் ரீடைரக்ட் பண்ணும்போது கீழே இந்த ஃபார்முக்கு கீழே நான் இப்போ டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளேயிங் ஆல் டு டாஸ்க்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குவா. இதில் டிஸ்பிளே பண்ணணும். எங்கேருந்து டிஸ்பிளே பண்ணணும்? இப்போ எங்கே இருக்குது இது எல்லாமே உங்களோட டாஸ்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே லிஸ்ட் கையில் இருக்குது. அப்போ அந்த அரே லிஸ்ட்லேருந்து ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு தான் டைம்லீஃப் ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ அரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது, அதாவது கையில் இருக்கிறது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், கரெக்டாக? அப்போ நான் இங்கே என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும்? நான் ஒரு லிஸ்ட்டாக, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாவோ ஆர்டர்ட் லிஸ்ட்டாவோ டிஸ்பிளே பண்ணணும். நான் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதில் லிஸ்ட் ஐட்டம் ஒன்று நான் எடுத்து கொடுக்கணும். அப்போ இந்த லிஸ்ட் ஐட்டமில் நான் என்ன எடுத்து கொடுக்கணும்? எனக்கு டிஹெச் டாட் ஒவ்வொரு ஐட்டமாக நான் இப்போ எடுக்கணும், கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இது மட்டும்தான் நான் இப்போ யோசிக்கணும். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆடு கொடுத்துட்டோம், ஆடு கொடுத்ததை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ டிஹெச் டாட் ஒவ்வொரு ஐட்டமாக எடுக்கணும்ல, டிஹெச் கோலன் ஈச் ஈக்குவல்ஸ் டு பாருங்கள், டபுள் கோட்ஸில் டாஸ்க் ஐட்டர் ஸ்டேட். ஐட்டர் ஸ்டேட் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். எதோலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக கையில் டாஸ்க்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாலர் பிரேசஸ் கொடுக்குறோம். இப்படி ஒன்றுன்னா எடுத்து அதை நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேன் கொடுத்துட்டு டிஹெச் கோலன், இது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம், டிஹெச் கோலன் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு என்ன வேல்யூ வேணும், இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றா போய் இந்த டாஸ்கில் உட்கார போகுது. அந்த டாஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டா எனக்கு வேணும். அப்போ அதை எப்படி எடுக்கிறது? டபுள் கோட்ஸில் டாலர் பிரேஸ் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போது எனக்கு இந்த டேட்டா வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் ஆட் ஆகிற ஒவ்வொரு டேட்டாவாக எனக்கு இதில் டிஸ்பிளே ஆகிடும். டிஸ்பிளே ஆகுதா நம்ம பார்ப்போமா? ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள், வாஷிங் க்ளீனிங் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடுச்சா நான் டைப் பண்ணது? இப்போ நான் வேறு ஒன்று டைப் பண்ணி பார்க்கவா? இப்போ நான் ரீடிங் ரைட்டிங் இந்த மாதிரி டைப் பண்ணி பார்க்குறேன். ரீடிங் வந்துருச்சு,
ரைட்டிங் கொடுத்து பார்க்குறேன். ரைட்டிங் வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்ப எனக்கு வந்துருச்சு. சூப்பர். இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்? இதுல ஸ்பெசிஃபிக்கா இப்ப பாருங்க, நம்ம இதுல என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸ்பெசிஃபிக்கா இது இல்ல இப்போ. ஒவ்வொரு டாஸ்க்கா டெலீட் பண்ணணும். பண்ண நீங்க டெலீட் பண்ணணும். அப்ப டெலீட் பண்றத இதுல எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல போயிட்டு டிஸ்ப்ளே பண்ணிட்டோம்ல. ஒவ்வொரு ஐட்டம் பக்கத்துலயும் டெலீட் பட்டன் வேணும். கரெக்ட்டா? அப்ப நான் இந்த லிஸ்ட் ஐட்டம்க்குள்ள போயிட்டு பாருங்க, அதுக்குள்ள போயிட்டு எனக்கு இப்போ ஒரு டெலீட் பட்டன் வேணும். கரெக்ட்டா? அப்ப நான் இந்த இடத்துல என்ன எழுதப் போறேன்? டெலீட் டு டூ ஐட்டம் அப்படின்னு எழுதிக்கிறேன். சும்மா என்ன பண்ணுறோங்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு ஹிடன். ஏன்னா அது வெளியில் தெரியாது. எது வெளியில் தெரியாது? இந்த ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்ல, அது வெளியில் தெரியாது. அப்போது இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு ஹிடன், நேம் ஈக்குவல்ஸ் டு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதோட வேல்யூ, அதாவது டைம் லீஃப் எடுத்துகிட்டு வர்ற இதோட வேல்யூ ஈக்குவல்ஸ் டு டாலர் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். எதோட வேல்யூ? இந்த ஐட்டர் ஸ்டேட் எடுக்கிறீங்கல்ல, அதோட இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ, அதாவது ஒவ்வொரு ஐட்டம் பக்கத்துலேயும் ஒரு ஹிடன் இன்புட் பாக்ஸை வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அது போய் டெலீட் ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன? பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு திரும்ப ஒரு சப்மிட் கொடுத்துருவோமா? சப்மிட் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல டெலீட் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் இப்போ திரும்ப போய் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட சர்வர்கிட்ட போய் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறீங்க. செஷனில் இருக்கிற டாஸ்க்ஸுங்கிற அரே லிஸ்ட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் திரும்பவும் அனுப்புறது ஒரு ஆக்ஷன். அப்போ இதை நான் ஒரு ஃபார்முக்குள்ளே கொண்டு வரணும்ல. அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் டு பாருங்களேன், ஸ்லாஷ் டு ஸ்லாஷ் டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டு மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ என்ன நடக்கணும்? இப்போ எனக்கு இவர் டெலீட்டுன்னு கொடுக்குறது அங்கே போய் டெலீட் ஆகணும். இதுதான் இப்போ உதய வேலை. இப்போ டெலீட்டுன்னு கொடுத்துருக்கிறதுக்கு டு டூ ஸ்லாஷ் டெலீட். இப்போ முதல்ல டெலீட் பட்டன் வந்துருச்சா போய் பார்ப்போம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். பாருங்களேன், டெலீட் பட்டன் இல்லை. ஹோஸ்ட் அன்னெக்ஸ்ட் இன்டர்னல் சர்வர் எரர்ஸ் கிளாஸ் பாத் ரிசோர்ஸ் டெம்ப்ளேட் டு டூ டாட் HTML. இப்போ எனக்கு இந்த இது இல்லைன்னு சொல்லுது. ஓகே, நம்ம திரும்ப ஒரு தடவை டெலீட் பட்டனுக்கு வேலை செஞ்சு பார்ப்போமா? ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்க என்ன தப்பு சொல்லுதுன்னு பார்க்க. இன்புட் டைப் ஹிடன் டிஹெச் வேல்யூ ஐட்டர் ஸ்டேட் எல்லாமே கரெக்டாக தான் ஓரளவு எழுதியிருக்கோம். இதில் LIUL எல்லாத்தையும் முடிச்சு ஒயிட் லேபிள் டெம்ப்ளேட்ஸ் ஸ்லாஷ் டு டாட் லைன் நம்பர் 20 பட்டன் டைப் சப்மிட். டெலீட்டில் தான் ஏதோ ஒரு எரர் காட்டுது, என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்புட் டைப் ஹிடன் நேம் இண்டெக்ஸ் டிஹெச் வேல்யூ டாலர் ஐட்டர் ஸ்டேட் டாட் இண்டெக்ஸ். சரி, எதுவும் தப்பாக எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பார்க்கலாம். இப்போ டெலீட்டுங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆக்ஷன் எழுதிட்டு அதை போய் பார்க்குறேன். ஒருவேளை அது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு அட் போஸ்ட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்து பாருங்கள், முன்னாடி ஆட் கொடுத்த மாதிரி டெலீட். அதே கண்டென்ட்டு தான் பாருங்கள். இதை எடுத்து வச்சுக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். டெலீட் டு டூ கொடுத்துட்டு இப்போ எனக்கு டாஸ்க்கு கொடுக்கல, அவங்க ரெக்வஸ்ட்டில் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ இன்டீஜர் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இன்டீஜர் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுட்டு இதை இந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸை என்னோட அரே லிஸ்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு இஃப் எழுதி வச்சுக்கிறேன். இப்படி ஒரு இஃபே தேவையில்லை, எனிவே நம்மகிட்ட டாஸ்க் இருக்குது. அப்போ இந்த டாஸ்கில் இருந்து ரிமூவ் கொடுத்துட்டு இந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ என்னோடய வேலை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இதே இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நான் என்னோடய டாஸ்க்ஸுங்கிற அரே லிஸ்ட்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் இதில் பண்ணலை. அந்த இண்டெக்ஸை நான் எடுத்துக்கிறேன், டாஸ்க்கை எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? எரர் வருது, ஸ்லாஷ் எரர், there was an unexpected error, type internal server error, status 500. எரரே வந்துட்டு இந்த இடத்துல to do டாட் HTML போய் பார்ப்போம். to டாட் HTML லைன் நம்பர் 3. இது வரைக்கும் நம்ம எதுவும் தப்பு. ஃபார்ம் ஆக்ஷன் ஸ்லாஷ்
ஓகே. ஹேஷ் delete ஓகே. மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட் ஓகே. ஃபார்மை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் டைப் ஹிடனாக இருக்குது. நேம் இண்டெக்ஸ் டிஹெச் வேல்யூ டிஹெச் கோலன் வேல்யூ கரெக்டு தான். இன்புட் பட்டனை க்ளோஸ் பண்ணல, அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு 20வது லைன் கரெக்டாக தான் சொல்லுது பாருங்கள். 19வது லைனில் எரர் வந்திருக்கு. நான் 20வது லைனில் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாம் வந்துருச்சா? இப்போ டெலீட் வந்துருச்சா? என்ன இப்போ டெலீட் கொடுத்தா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. டெலீட் கிளீனிங் ரீடிங் எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பர். அப்போ ஒவ்வொன்றையும் டெலீட் பண்ண முடியுது. கரெக்ட். இப்போ டெலீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நான் உங்ககிட்ட காமிச்சதில் டெலீட் ஆல் ஒன்று கொடுக்கணும். கரெக்டா? அப்போ டெலீட் ஆலுக்கு போயிட்டு இன்னொரு இந்த யூஎல்ல தாண்டி இன்னொரு ஃபார்ம் ஆக்ஷன் ஒன்று எழுதவா? இன்னொரு ஃபார்ம் ஆக்ஷனில் பாருங்கள் /to_do /delete _ all அப்படின்னு கொடுத்துட்றேன். மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். இதில் என்ன பண்ணணும் பாருங்கள், இதில் ஒரு பட்டன் வச்சுருவோம். பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு அதே தான் சப்மிட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல delete all. delete allனா என்ன பண்ணணும்? என்னோட செஷனில் இருக்கிற அந்த அரே லிஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் டாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் இண்டெக்ஸ் கொடுத்து எடுத்தீங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது delete all. அப்போ நான் இந்த delete all காப்பி பண்ணிக்கவா? காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல at post mapping பாருங்கள் /delete all delete all பப்ளிக் ஸ்ட்ரிங் delete all அப்படின்னு எழுதுகிறேன். ரெக்வஸ்ட் பேராமீட்டர் எதுவும் இப்போ என்கிட்ட கிடையாது. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? செஷன் மட்டும்தான் மெயின்டைன் ஆகுது. அப்போ http செஷன் அந்த செஷனை எடுத்து வச்சுக்குவோம். அந்த செஷனில் இருந்து செஷன் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட் என்ன ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணணும்? டாஸ்க்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அது மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே பேஜுக்கு ரிட்டன் ஆயிருங்க. அவ்வளோதான். எரரும் போயிருச்சா? சேவ் பண்ணியாச்சு. நமக்கு டெவ் டூல்ஸ் கொடுத்துருக்கனால ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது. இதில் இப்போ நான் வாஷிங் கொடுக்கவா? வாஷிங் ஆட் கீப்பிங் ஈட்டிங் வாட்சிங் வரிசையாக ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். delete all கிளிக் பண்ண போகிறேன். இப்போ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுது. delete all எல்லாமே delete ஆயிடுச்சு. அவ்வளோதான். நமக்கு ஸ்ப்ரிங் பூட்டில் டிபி இல்லாமல் செஷன் மெயின்டெனன்ஸில் நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு டு டூ லிஸ்ட் ரெடி. இந்த டு டூ லிஸ்ட்டில் எதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா சிஎஸ்எஸ் இதில் இன்னும் நம்ம ப்ராப்பராக ஆட் பண்ணல. வேணும்னா இதில் இன்லைன் சிஎஸ்எஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் ஆட் பண்ணல, அதை நம்ம ஆட் பண்ணலாம். டிபி வேணும்னா டிபி கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு சிம்பிள் டு டூ லிஸ்ட் அப்ளிகேஷன். எனக்கு எம்விசி ஆர்கிடெக்சர் தெரியும், ஸ்ப்ரிங் பூட்டோட பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராஜெக்ட் இதுதான். நன்றி.